எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் தொடர்பான சர்ச்சைகளில் ஒரு துருக்கிய சிறுவன் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது பரவி வருகின்றது. எப்ஸ்டைனினால் கடத்தப்பட்ட அந்த சிறுவன் தன்னை துன்புறுத்த வேண்டாம் என்று ஒரு மேற்கத்திய மனிதனிடம் கெஞ்சுவது போல அந்த பதிவுகள் கூறுகின்றன. ஆனால் இதன் பின்னணியில் இருக்கும் அதிர்ச்சிகரமான உண்மை என்ன தெரியுமா? ஆதாரங்களின்படி இந்த வீடியோவிற்கும் எப்ஸ்டைன் வழக்கிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. உண்மையில் இது 2021 பிரேசிலின் மாட்டோ கிராசோ டோ சுல் மாநிலத்தில் நடந்த ஒரு பழைய சம்பவம். அங்கு ஒரு தந்தை தனது 3 வயது மகனை தாக்கி அதை வீடியோவாக பதிவு செய்துள்ளார். அந்த வீடியோவில் சிறுவன் பேசுவது துருக்கிய மொழி அல்ல, அது போர்த்துகீச மொழி என்று துருக்கியின் தவறான தகவல்களுக்கான எதிரான மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. பழைய மற்றும் தொடர்பில்லாத காட்சிகளை பகிர்ந்து மக்களை தவறாக வழிநடத்த திட்டமிட்ட முயற்சிகள் நடக்கின்றன. எனவே எதையும் பகிரும் முன் அதன் உண்மைத்தன்மையை ஆராயுங்கள். விழிப்புணர்வுடன் இருப்போம்.